படப்பிடிப்பு தளத்தில் முன்னணி மலையாள நடிகர் தன்னிடம் போதையில் அத்துமீறலில் ஈடுபட்டதாக பிரபல மலையாள நடிகை வின்சி அலோசியஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்தியிருந்த அந்த நடிகர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்றும் தனது ஆடையை சரி செய்ய முயன்றதாகவும் அவர் கூறியுள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்தும் நடிகருடன் தான் நடிக்க மாட்டேன் என்றும் இந்த முடிவினால் தனக்கு சில பட வாய்ப்புகள் பறிபோனதாகவும் அந்த நடிகை தெரிவித்துள்ளார். சென்னை பெரவள்ளூரில் மின்சாரம் தாக்கியதில் 12ஆம் வகுப்பு மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை பெரவள்ளூர் GKM காலனி பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவரான அஜய் பால் என்பவர் தனது வீட்டில் நள்ளிரவில் மின்விளக்கிற்காக சுவிட்சை ஆன் செய்துள்ளார். அப்போது மின்சாரம் தாக்கியதில் சரிந்து விழுந்த அஜய் பாலை அவரது தந்தை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து மாணவர் இறந்தது குறித்து தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் மாணவர் அரிவாளால் வெட்டிய சம்பவம் தொடர்பாக துறை சார்ந்த அறிக்கையில் உள்ள தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை சம்பவத்தில் 2 மாணவர்களுக்கும் இடையே ஏற்கனவே பிரச்சினை இருந்துள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதனால் இருவரையும் தனித்தனியாக அமர வைத்திருந்த நிலையில் அதையும் மீறி தாக்குதல் நடந்திருப்பதாகவும் பள்ளி மீது எந்த தவறும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக துறை சார்ந்த அறிக்கையை இயக்குநர் அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களின் புத்தக பைகளை சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.